சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ஏரோடி தராவுக்கு தான் வந்திருக்கோம். ஏரோடி தராவுக்கு வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, எங்கள் சொந்த அத்தை பையனுக்கு கல்யாணம் பார்த்துக்குங்க. அதனால் வந்து நம்ம ஈரோட்லேருந்து இப்போ ஏரோடி தராவுக்கு கல்யாணத்துக்கு வந்திருக்கேங்க. தென் மாவட்டங்கள் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கல்யாணம் அப்படின்னா தாலி கட்டி முடிஞ்ச உடனே வந்து கெடா விருந்து தாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமையல் வந்து பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா இங்கே 2 வீட்லேயுமே நடக்கும். அதாவது தாலி கட்டி முடிஞ்ச உடனே வந்து மதியானம் பொண்ணு வீட்லேயும், அதுக்கு பிறகு நைட்டு சாப்பாடு இங்கே மாப்பிள்ளை வீட்லேயும் நடக்குங்க. காக்காக்கி தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஊர் சாப்பாடு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கல்யாணம் பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொத்தங்குளம் அப்படின்ற ஊரில் தாங்க நடந்தது. அங்கே போகிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொத்தங்குளம் அப்படின்ற ஊருக்கு நாங்கள் வந்து இப்போ வந்துட்டோம். இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது பார்த்துக்குங்க. இந்த கோயிலில் தான் வந்து கல்யாணம் நடந்ததுங்க. எங்கள் ஊர் வழக்கப்படி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து யார் மேக்கப் பண்ணணும் அப்படின்னா பொண்ணோடைய அண்ணனோ தம்பியோ தாங்க மேக்கப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோடு வந்து அடுத்து பொண்ணு வீட்டுக்கு போகணும். பொண்ணு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கே வந்து நல்லா ஒரு மொரட்டு விருந்து நடக்குங்க. விருந்து நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மதியான வேலையில் கல்யாணத்துக்கு வந்தவங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கிட்ட போய் இந்த கிஃப்ட்லாம் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கிற வேலை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறதுக்காக எல்லாம் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
அவ்வளோதாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டாங்க. சாமியை கும்பிட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து இப்போ போய்கிட்டு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து போகிற ஊர் எந்த ஊர் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோடி தர்காங்க. நம்ம ஏரோடி தர்காவுக்கு எந்த வழியாக வந்தால் ரொம்ப பக்கம் அப்படின்னா, அதாவது இந்த ஈரோடு, சேலம், கரூர் இந்த பக்கம் இருந்து வரக்கூடியவங்க நம்ம அந்த உத்திரசமங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்கம் பார்த்துக்குங்க. பஸ்ஸில் வரக்கூடியவங்க நீங்கள் வந்து நேராக ராமநாதபுரம் போய் தான் வர முடியும். நீங்கள் வந்து கார்லேயோ அல்லது பைக்லேயோ வந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து இங்கே உத்திரசமங்கம் வழியாக வர முடியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து இறங்கிட்டோம். அந்த கொண்டு வந்த சீரெல்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க தான் லைனாக தூக்கிட்டு வருவாங்க. அதை பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ நேராக எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து மாப்பிள்ளை வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது பார்த்துக்குங்க. அந்த கோயிலுக்கு போய் பொண்ணு மாப்பிள்ளையும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவணகுமார்.